அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي رَبِّ يَسِّرْ وَلَا تُعَسِّرْ وَتَمِّمْ بِالْخَيْرِ وَبِكَ نَسْتَعِينُ سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரது அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஹுஃபால்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள் என இந்த உம்மத்தினர்களாகிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். சென்ற வாரம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விரிவுரையை நாம் பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு அல்லாஹு தஆலா திருக்குரானில் சொல்கிற சூரத்துல் பக்ரா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கும் சூரத்துல் பக்ராவிற்கும் உண்டான ஒரு தொடர்பு என்னவென்றால், நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ரப்பே எங்களுக்கு நேரிய பாதையின் மீது வழிகாட்டுவாயாக என்று சொல்லி நாம் என்ன செய்தோம்? அல்லாஹ்விடம் துவாவை கேட்டோம். அந்த துவாவை கேட்டதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை அருளியிருக்கிறான். அதுதான் அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ. அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ, இது வேதமாகும், இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். நாம் அங்கே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று துவா கேட்டோம். அதை அங்கீகரிக்கும் விதமாக அல்லாஹு தஆலா இது வேதம், இது உங்களுக்கு பயபக்தியாளர்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கும் சூரத்துல் பக்ராவிற்கும் உண்டான ஒரு தொடர்பாக இருக்கிறது. இந்த சூரத்துல் பக்ராவிற்கு பல்வேறு சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஹதீஸில் வருகிறது, அல் பக்ரத்து சனாமுல் குர்ஆன். இந்த சூரத்துல் பக்ரா இருக்கின்றதே குர்ஆனுடைய சிகரம் என்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொல்கிறார்கள், நஸல மா குல்லி ஆயத்தின் மின்ஹா ஸமானூன மலக்கன். இந்த சூரத்துல் பக்ராவை அல்லாஹு தஆலா இறக்கும் பொழுது, ஒவ்வொரு ஆயத்தாக இந்த உலகிற்கு இறக்கும் பொழுது அத்தோடு சேர்த்து 80 மலக்குகளை அல்லாஹு தஆலா இறக்குகிறான். ஒவ்வொரு ஆயத்தும் இறக்கப்படும் சமயத்தில் 80 மலக்குகளை அல்லாஹு தஆலா இறக்கிறான். கூடவே சேர்த்து வஸ்துக்ரிஜத் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த சூரத்துல் பக்ராவில் தான் ஆயத்துல் குர்சி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற அந்த ஆயத்துல் குர்சி அல்லாஹு தஆலா சேர்த்து வைத்திருக்கிறான். இது எங்கிருந்து எடுக்கப்பட்டது தெரியுமா? மின் தஹ்தில் அர்ஷ், அர்ஷிற்கு அடியில் இருந்த ஒரு வாசகம், ஒரு ஆயத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மது ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி சிறப்புமிக்க இந்த சூரா தான் சூரத்துல் பக்ரா. அதே போன்று மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஜஅலு புயூத்தக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபிரிஸ்தான்களாக, மையவாடிகளாக ஆக்க வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரஉ ஃபீஹி சூரத்துல் பக்ரா.
எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி செல்கிறான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக வீடுகளில் கண்டிப்பாக தினமும் ஓதப்பட வேண்டிய சூரத்துல் பக்ராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரைக்கிறார்கள். அடுத்ததாக மற்றொரு ஹதீஸில் சொல்கிறார்கள், புனித குர்ஆனையும் அதன்படி அமல் செய்தவருக்கும் இந்த குர்ஆன் கியாமத் நாளில் சிபாரிசு செய்யும். அப்படி சிபாரிசு செய்யும் பொழுது 2 சூறாக்கள் போட்டி போட்டு கொள்ளுமாம். யார் அந்த குர்ஆனை ஓதினாரோ அந்த மனிதருக்கு சிபாரிசு செய்வதற்காக வேண்டி 2 சூறாக்கள் போட்டி போட்டு கொள்ளும். அதில் முதலாவது சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரத்துல் ஆல இம்ரான் என்பதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, இக்ரஉ ஸஹரவைன், ஒளிமிக்க 2 சூறாக்களை நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள். அது என்ன 2 சூறாக்கள்? சொல்கிறார்கள், முதலாவது சூரத்துல் பக்ரா, இரண்டாவது சூரத்து ஆல இம்ரான். இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஓதிக்கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹுமா யஅதியானி யௌமல் கியாமா, கியாமத் நாளில் எப்படி நம்மை பாதுகாக்கும் என்றால் கஅன்னஹுமா கமாமத்தான், மேகத்தின் 2 துண்டுகளைப் போல நம்மை பாதுகாக்கும். கியாமத்துடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் பனைமரத்துடைய உயரத்தில் தான் இருக்கும். தற்பொழுது சூரியன் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம், பல மைல்கள் தூரம் தள்ளி இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட நமக்கு அதனுடைய உஷ்ணம் நமக்கு தாங்க முடியவில்லை, அதன் உஷ்ணத்தை நம்மால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆனால் கியாமத்துடைய நாளில் சூரியன் எப்படி இருக்கும் என்றால் பனைமர உயரத்தில் தான் இருக்கும். அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அனைத்து மக்களையும் சுட்டெரிக்கும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் எந்த விதமான நிழலும் இருக்காது, அல்லாஹ்வுடைய அரிசி மாத்திரம்தான் இங்கே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யார் இந்த குர்ஆனை ஓதி வந்தார்களோ, அதிலும் குறிப்பாக 2 சூறாக்கள் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரானை யார் ஓதி வந்தார்களோ அவர்களுக்கு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேகத்தின் 2 துண்டுகளைப் போல உங்களுக்கு நிழலை கொடுக்கும், அல்லது இப்படி உங்களுக்கு நிழல் கொடுக்கும், வகயாபத்தான், நிழற்குடைகளை போன்று அந்த 2 சூறாக்களும் உங்களுக்கு நிழலை கொடுக்கும். அவுக அன்னஹுமா ஃபிர்கான் மின் தய்ரின் சவாஃப், பறவைகளின் 2 கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி நமக்கு நிழல் கொடுக்குமோ அதே போன்று கியாமத் நாளில் இந்த 2 சூறாக்களும் உங்களுக்கு நிழல் கொடுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஹதீஸில் சொல்லும்போது ஃபஇன் அகதஹா பரக்கத்தன், நீங்கள் அந்த சூறாவை ஓதினால், நீங்கள் அந்த சூறாவை விளங்குவது என்பது பரக்கத் என்பதாக சொல்கிறார்கள். வ தரகுஹா ஹஸ்ரத்தன், அதை நீங்கள் ஓதாமல் மரணம் செய்யாமல் விட்டுவிட்டால் அது உங்களுக்கு கை சேதம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொல்கிறார்கள், வலா யஸ்ததீஉஹா பதலா, தீயவர்கள் இந்த சூறாவுடன் போட்டியிட முடியாது. தீயவர்கள் என்றால் யார் என்றால் சூனியம் செய்பவர்கள், செய்வினை செய்பவர்கள். அவர்களுக்கு எதிராக இந்த சூறாவை அவர்கள் எதிர்த்து போரிட முடியாது, இந்த சூறாவை எதிர்த்து அவர்கள் வெல்ல முடியாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒவ்வொரு வீட்டிலும் நமக்கு எந்த விதமான தாக்கமும், எந்த விதமான பில்லி சூனியத்துடைய தாக்கம் வரக்கூடாது என்று சொன்னால் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று சொல்லி இங்கே நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆக இப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த சூறாவை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் வைத்திருக்கிறான். இந்த சூரத்துல் பக்ராவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த சூறாவிற்கு பக்ரா என்ற பெயர் வைக்கப்பட்டது, இதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். பக்ரா என்றால் பசு மாடு அல்லது காளை மாடு அல்லது ரிஷபம் என்றும் கூட அர்த்தம் வைக்கிறார்கள். ஏன் இந்த பெயர் என்றால் இந்த சூரத்துல் பக்ராவில் 67வது வசனத்திலிருந்து 73வது வசனம் வரை அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அறுக்கும்படி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்த யூதர்களுக்கு கட்டளையிடுகிறான். அந்த சம்பவத்தை முன்வைத்து இந்த சூறாவிற்கு சூரத்துல் பக்ரா என்று சொல்லி அல்லாஹு தஆலாவை பெயரை வைக்கிறான். இந்த சூரா இருக்கிறதே சூரத்துல் பக்ரா, இது மதினாவில் இறக்கப்பட்ட சூரா. அதனால் சூரத்துல் பக்ரா அல் மதனியா என்று சொல்லி குர்ஆனில் எழுதியிருக்கும். அல் மக்கியா என்றால் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, அல் மதனியா என்றால் மதினாவில் இறக்கப்பட்ட சூரா என்று சொல்லி நாம் விளங்குவது தவறு. ஏனென்றால்
மதினாவிற்கு சென்ற பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹ மக்காவில், அதாவது மக்காவை வெற்றி கொள்ளப்படுகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த நேரத்திலும் திருக்குரான் மக்காவில் இறங்கியது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த சூறாவை யாரும் மக்கி என்று சொல்ல மாட்டார்கள், அதை மதனியா, அது மதினாவில் இறங்கிய சூறா என்பதாக சொல்வார்கள். ஆக சுருக்கமாக சொல்ல போனால் மக்கியா என்றால், மக்காவில் இறக்கப்பட்ட சூறா என்றால் ஹிஜ்ரத்திற்கு முன்னர் இறக்கப்பட்ட சூறா அனைத்திற்கும் மக்கியா என்று சொல்லப்படும். ஹிஜ்ரத்திற்கு பின்பு இறக்கப்பட்ட அனைத்து சூறாவிற்கும் மதனியா அல்லது மதனி என்று சொல்லப்படும். அது என்னதான் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி மக்காவிற்கு வந்தாலும் சரி, ஹஜ்ஜில் இறக்கப்பட்ட ஆயத்துகளாக இருந்தாலும் சரி, ஃபத்ஹ மக்காவில் வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் அந்த ஆயத்துகள் இறங்கினாலும் சரி, மதினாவிற்கு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் இறக்கப்பட்ட அனைத்து ஆயத்துகளுக்கும் மதனி என்றுதான் சொல்லப்படும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக இறக்கப்பட்ட வஹி என்பது சூரத்துல் பக்கராவில் இருந்துதான் என்பதை நாம் இங்கே சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆயத்து குர்ஆனில் இருக்கிறது, சூரத்துல் பக்கராவில் 281வது ஆயத், வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற இந்த ஆயத்தை தான், இந்த வசனத்தை தான் கடைசி வகையாக அல்லாஹு தஆலா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறான். இந்த ஆயத்து இறங்கி ஏறத்தாழ ஒரு சில சஹாபாக்கள் 31 நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போனார்கள் என்றும், அல்லது 9 நாட்கள் கழித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்றும் சொல்கிறார்கள். ஆக இதுதான் குர்ஆனில் கடைசியாக இறக்கப்பட்ட வஹி. இந்த சூறாவிலிருந்து தான், இந்த ஆயத்து தான் கடைசியாக இறக்கப்பட்ட வஹி என்பதாக ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள். இந்த சூறாவில் மொத்தம் 286 ஆயத்துகள் உள்ளன. குர்ஆனின் மிகப்பெரிய சூறா என்றால் இந்த சூரத்துல் பக்கரா தான். இன்னும் இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறான். எல்லாம் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள். ஈமான் எப்படி இருக்க வேண்டும், தொழுகை எப்படி இருக்க வேண்டும், ஹஜ் உம்ரா எப்படி செய்ய வேண்டும், நோன்பினுடைய சட்டத்திட்டங்கள், ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்கள், சதக்காவுடைய சட்டத்திட்டங்கள், கடனை நாம் எப்படி கொடுக்க வேண்டும், கடனை வாங்குவதாக இருந்தால் அதை நாம் எப்படி வாங்க வேண்டும், வட்டி பற்றி உள்ள விஷயங்கள், தலாக்கு, இத்தா, நிக்காஹ் போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும், இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசலில் எப்படி இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களையும், கிப்லாவை எப்படி திசை மாற்றப்பட்டது போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த சூறாவில் ஒன்றிணைகி இருப்பதால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவிற்கு சூரத்துல் பக்கரா என்பது குர்ஆனின் சிகரம் என்பதாக சொன்னார்கள். ஆக இந்த சூறாவில் அனைத்து விதமான தகவல்களும் இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் பக்கராவை போன்று வேறு எந்த சூறாவும் குர்ஆனில் கிடையாது. சரி, ஏன் இந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கினான் என்றால், முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சியை விட்டும் தப்பிப்பதற்காகவும், முனாஃபிக்குகளை அடையாளம் கொள்வதற்காகவும், அது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூத நசாராக்களுக்கு எதிராக இந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கினான். ஏனென்றால் யூதர்களும் நசாராக்களும் கிறிஸ்தவர்களும் அவர்கள் தங்களுடைய வேதத்தை புரட்டி போட்டார்கள். அதில் பலவிதமான கையாடல்கள் செய்தார்கள். அதில் சட்டங்களை எல்லாம் மாற்றி எழுதினார்கள். அதையெல்லாம் அவர்களுக்கு திரித்து கொடுப்பதற்காக வேண்டி, அவர்கள் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் வெளிக்கொண்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கினான். குறிப்பாக முனாஃபிக்குகளுடைய சூழ்ச்சி மக்களுக்கு வெளியே தெரிய வேண்டும். ஏனென்றால் முனாஃபிக்குகளுடைய தலைவனாக இருந்த அப்துல்லா இப்னு உபை, இவன் ஒரு பயங்கரமான கஞ்சன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விரோதி. இவனுக்கு தலைமை பதவி கிடைக்க இருந்தது. எது வரைக்கும் இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வரும் வரைக்கும் அவனுக்கு தான் மக்கள் தலைமை பதவி கொடுப்பதாக இருந்தார்கள். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து நபி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டார்களோ அதிலிருந்து அவனுக்கு ஆரம்பித்தது இந்த ஒரு பொறாமை. எப்படியாவது இஸ்லாமியர்களை, குறிப்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இஸ்லாத்துடைய விஷமி கருத்துக்களை எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு வெளியே முஸ்லிம்களை போன்று நடித்தார்கள் முனாஃபிக்குகள்.
அப்போ இவர்களுடைய சூழ்ச்சிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் பெருமானாரிடம் தெரிவிப்பதற்காக முஸ்லிம்கள் இவர்களிடம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் பக்ராவை இறக்குகிறான் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். ஆக வாருங்கள் இந்த சூராவினுடைய தஃப்சீரை நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இம்மையில் யாவருக்கும் கருணை புரிகிறனும் மறுமையில் தன் நல்லடியார்களுக்கு மட்டும் அருள் பாலிப்பனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓத ஆரம்பிக்கின்றேன். அலிஃப் லாம் மீம். இந்த அலிஃப் லாம் மீம் என்பது நீங்கள் எந்த திருக்குர்ஆனுடைய தர்ஜுமாவிலும் எடுத்து பாருங்கள் அல்லது திருக்குர்ஆனுடைய தஃப்சீரை நீங்கள் எடுத்து பாருங்கள், இதற்கு அர்த்தம் என்பது இருக்காது. வெறும் அலிஃப் லாம் மீம் என்றுதான் அதற்கு தர்ஜுமா செய்திருப்பார்கள். இப்போ இந்த அலிஃப் லாம் மீம் இருக்கிறதே, இதற்கு அரபியில் இப்படி ஒரு பெயர், ஹுரூஃபுல் முகத்தஆத். அதாவது துண்டித்து துண்டித்து இந்த எழுத்தை நாம் ஓத வேண்டும். இதற்கு ஹரக்கத்துகளை கொடுத்து ஓத முடியாது. அலிஃப் லாம் மீம் என்று தான் சொல்ல வேண்டும். அலம என்றோ அல்லது அலம் என்றோ அல்லது இளம் என்றோ நாம் என்ன செய்ய முடியாது, அதற்கு நாம் ஹரக்கத்துகளை கொடுக்க முடியாது. இதே போன்ற ஹுரூஃபே முகத்தஆத், துண்டித்து துண்டித்து ஓதப்படக்கூடிய எழுத்துக்கள் இந்த முதல் ஜுசுவில் இருந்து ஆரம்பித்து 29வது ஜுசு வரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஹுரூஃபுல் முகத்தஆத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுத்திலிருந்து 5 எழுத்துக்கள் வரைக்கும் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. நூன், காஃப், சாத் இது போன்ற ஒற்றை எழுத்துக்களாகவும், ஹாமீம், யாசீன், தாஹா என்று சொல்லி இரட்டை எழுத்துக்களாகவும், அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, தாசீம் மீம் என்று சொல்லி 3 எழுத்துக்களாகவும், அலிஃப் லாம் மீம் சாத், அலிஃப் லாம் மீம் ரா என்று சொல்லி 4 எழுத்துக்களாகவும், காஃப் ஹா யா ஐன் சாத் என்று சொல்லி 5 எழுத்துக்களாகவும் குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. சரி, இவைகளுக்கு என்ன அர்த்தம், என்ன கருத்துக்கள் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான கருத்துக்களை இங்கே சொல்கிறார்கள். அதில் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் நாம் பார்ப்போம். முதலாவதாக அலிஃப் லாம் மீம் என்பதில் உள்ள அலிஃபிற்கு விளக்கம் இப்படி சொல்கிறார்கள். அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் லுத்ஃப், மீம் என்றால் மஜீத். அதாவது அல்லாஹு தஆலா இதன் மூலியமாக சொல்ல வருவது என்னவென்றால், அனல்லாஹுல் லத்தீஃபுல் மஜீத், நான் தலைமை வாய்ந்த சூட்சம மனோ வாக்குக்கு எட்டா பொருளான அல்லாஹ் என்பதாக அல்லாஹு தஆலா நம்மிடம் சொல்ல வருகிறான் என்று சொல்லி ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லது இந்த அலிஃப் லாம் மீமிற்கு இப்படியும் கருத்து சொல்கிறார்கள், அனல்லாஹுல் அலம், நான் தான் அல்லாஹ், எல்லாம் நான் தான் அறிந்தவன் என்று சொல்லி அலிஃப் லாம் மீமிற்கு இப்படியும் அர்த்தம் சொல்கிறார்கள். அல்லது மூன்றாவதாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள், அலிஃப் என்றால் அல்லாஹ், லாம் என்றால் ஜிப்ரீல், மீம் என்றால் முஹம்மத். ஆக இதன் அடிப்படையில் அர்த்தம் இப்படி வரும். இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து ஜிப்ரீல் மூலமாக நமது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது போன்ற இந்த ஒரு அர்த்தம் வரும். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேறொரு விளக்கத்தையும் சொல்கிறார்கள். அலிஃப் என்றால் ஆலா உல்லாஹ், அதாவது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்று அர்த்தம். லாம் என்றால் லுத்ஃபுஹு, அவன் கிருபை என்று அர்த்தம். மீம் என்றால் மில்குஹு, அவனுடைய அரசாட்சி என்று அர்த்தம். அதாவது அல்லாஹின் ஆட்சியில் எத்தனை அருட்கொடைகள் அருளப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும் அவனது கிருபையால் அவனுடைய நல்லடியார்களுக்கு கிடைக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தை ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே எடுத்து எழுதுகிறார்கள். ஆக இதற்கு, அதாவது அலிஃப் லாம் மீமிற்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லி நம்மால் யாரும் குறிப்பாக்க முடியாது என்பதையும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேதத்திலும் ஒவ்வொரு ரகசியங்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த ஹுரூஃபுல் முகத்தஆத், அலிஃப் லாம் மீம் போன்ற இந்த வார்த்தைகள் ரகசியம் என்பதாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சரி, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்ல வேண்டும்? அலிஃப் லாம் மீம் என்று சொல்லி அதற்கு ஏன் அல்லாஹ் தஆலா விளக்கம் சொல்லவில்லை, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் விளக்கம் சொல்லவில்லை என்றால், முதலாவது நமது ஈமானை அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். ஈமானை சோதிக்கிறான். ஏனென்றால் ஈமானை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை நாம் அப்படியே நம்ப வேண்டும். ரசூல் எதை சொல்லுகிறார்களோ அதை நாம் அப்படியே நம்ப வேண்டும். அதுதான் ஈமான். உதாரணமாக
கருப்பு நிறத்தை பார்த்து, கருப்பு நிற ஆடையை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது வெண்மை என்று சொன்னால் நாம் அதை வெண்மை என்று சொல்லி ஈமான் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருப்பை பார்த்து வெண்மை என்று நம்மிடத்தில் சொன்னால் நாம் அதை வெள்ளைதான் சொல்ல வேண்டுமே தவிர, இல்லையா ரசூலுல்லாஹ் அது கருப்பா இருக்குது, அது ஏன் நீங்க கருப்புன்னு சொல்லாம வெள்ளைன்னு சொன்னீங்க என்று சொல்லி நாம் நபி அவர்களிடம் கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் ஈமான். எது சொன்னாலும், எந்த விஷயங்கள் சொன்னாலும் கண்மூடிக்கொண்டு அல்லாஹ் சொன்னான், ரசூல் சொன்னார்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அலிஃப் லாம் மீம் என்ற இந்த ஒரு வார்த்தை இருக்கிறதே, இந்த ஒரு வாசகம் இருக்கிறதே, ஒவ்வொரு எழுத்துடைய பொருளும் அல்லாஹு தஆலா அறிந்தவன். இதன் மீது நாம் எந்த விதமான சந்தேகமும் கொள்ளக்கூடாது. இதை நாம் ஈமான் கொள்கிறோமா இல்லையா என்று சொல்லி நம்மை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்காக வேண்டிதான் இதை இப்படி எழுதியிருக்கிறான். இரண்டாவதாக ஒரு காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனினுடைய முதல் ஆயத்திலேயே உலக மக்களுக்கு ஒரு சவாலை விடுகிறான். என்ன சவால் விடுகிறான்? முடிந்தால் நீங்கள் இதை போன்று கொண்டு வாருங்கள். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா எப்படி தெரியுமா சவால் விட்டான்? நீங்கள் முடிந்தால் இந்த குர்ஆனை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள், அல்லது 3 ஆயத்துக்களை நீங்கள் கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு ஆயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி படிப்படியாக அந்த சவாலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறான். உங்களால் முடியலையா, என்ன செய்யுங்க, 3 ஆயத்தாக குறைஞ்சது கொண்டு வாங்க. ஆனால் யாரும் அந்த 3 ஆயத்துகளும் கொண்டு வர முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் இதே போன்று ஹுரூஃபுல் முகத்தாத்தாக இருக்கக்கூடிய அலிஃப் லாம் மீம் போன்று துண்டித்து ஓதப்படக்கூடிய எழுத்துக்களையும் யாராலும் கொண்டு வர முடியாது. அப்படி முடிந்தால் நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சவாலை விடுகிறான் என்பதை இந்த வசனம் அலிஃப் லாம் மீம் என்ற இந்த ஒற்றை வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஜாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேகமாகும், இது எத்தகைய சந்தேகமும் இல்லை, பயபக்தியுடையவருக்கு நேர்வழி காட்டுகிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை பற்றி சொல்கிறான். ஜாலிகல் கிதாப், அதாவது ஜாலிக்க என்று சொன்னால் அரபியில் அது என்று அர்த்தம். அதாவது தூரமான பொருட்களை குறிக்கக்கூடியதற்கு ஜாலிக்க என்று சொல்லி அரபியில் சொல்வார்கள். ஆனால் குர்ஆன் அப்படியே நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, ஏன் அதை பார்த்து ஜாலிக்க என்று சொல்ல வேண்டும் என்றால், பொதுவாக ஜாலிக்க என்ற வார்த்தையை தாலீமுக்காக வேண்டி, அதாவது ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்படும். உதாரணமாக ஒரு பெரிய அரசரிடத்தில் நாம் நின்று பேசுகிறோம் என்று சொன்னால், அரசர் பக்கத்தில் நின்று பேச முடியுமா? அரசர் பக்கத்தில் நின்று பேச முடியாது, கொஞ்சம் தள்ளி நின்று தான் நாம் பேச முடியும். அதே போன்றுதான் இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கண்ணியம் நமது உள்ளத்தில் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை வைத்துதான் ஜாலிக்க, இது வேதமாகும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்ததாக லா ரைப ஃபீஹி, இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உண்மையில் இந்த திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லாத வேதம் தான் திருக்குர்ஆன். ஏனென்றால் மற்ற வேதங்கள் அனைத்தும் மாற்றப்பட்டு விட்டது. அல்லாஹ் இறக்கி இருந்தாலும் அது மனிதர்களுடைய கையாடலில் சென்றுவிட்டு அனைத்து விதமான உண்மைத்தன்மையும் இழந்து விட்டது. அதனால் அது சந்தேகத்திற்குரிய வேதமாக ஆகியது. ஆனால் திருக்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இதில் சந்தேகம் என்பதே இருக்காது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறார். சந்தேகம் என்பது 2 வகையில் இருக்கலாம். முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயத்தில் சந்தேகம். குர்ஆன் சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலும் சந்தேகம் என்பது இருக்காது. இரண்டாவது விதம் என்ன தெரியுமா? சந்தேகம் எப்பொழுது ஏற்படும்? கேட்கக்கூடிய எதிராளியை பொறுத்து சந்தேகம் என்பது ஏற்படும். அவருக்கு சரியா அதனுடைய கருத்துக்கள் புரியாது, அவ்வளவுதான். அதனால் அவருக்கு சந்தேகம் ஏற்படுமே தவிர குர்ஆனில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் சந்தேகத்திற்கு இடமில்லை என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறார்.
இதனால் தான் குர்ஆனில் வருகிறது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா, வலௌகான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, ஒருவேளை இந்த குர்ஆனை வேறு யாரிடம் இருந்தாவது, அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருந்தால் இதில் அதிகமான கருத்து வேறுபாடுகளை பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். இதே சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நாம் இறக்கிய இந்த வேதத்தில், நமது அடியாரின் மீது இறக்கிய இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று சொல்லி எதிராளியை பார்த்துதான் உங்களுக்கு வேண்டுமானால் சந்தேகம் இருக்கும், இந்த குர்ஆன் என்பதில் எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான குழப்பங்களோ கிடையாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்கிறார். ஆக இந்த வேதத்தில் எந்த விதமான குழப்பங்களோ எந்த விதமான சந்தேகமோ கிடையாது. கேட்கக்கூடிய எதிராளியை பொறுத்து வேண்டுமானால் அது அவனுக்கு சந்தேகமாக இருக்கலாமே தவிர குர்ஆனில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை அல்லாஹு தஆலா இந்த ஒற்றை வசனத்தில் தெள்ள தெளிவாக சொல்கிறான். சரி, அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுதல்லில் முத்தகீன், பயபக்தி உடையவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. ஏன் பயபக்தியாளர்களை குறிப்பாக இங்கே சொல்ல வேண்டும்? பொதுவாக உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கலாமே என்றால் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதுதான். ஆனால் இங்கே குறிப்பாக முத்தகீன்களை, இறையச்சம் உடையவர்களை, பக்தியாளர்களை, பயபக்தியாளர்களை அல்லாஹு தஆலா சொன்னது குர்ஆனுடைய ஒளிகளை கொண்டு அவர்கள்தான் பயன்பெறுவார்கள். இந்த தக்வா பயபக்தி இருக்கிறதே எப்பொழுது வரும் என்றால், முதலில் அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டு நல்லமல்கள் எல்லாம் செய்து பின்னர் ஏற்படக்கூடிய விஷயம்தான் இந்த தக்வா. அது மட்டுமல்ல, இந்த தக்வா இருக்கிறதே எப்பொழுது ஒருவருக்கு ஏற்படும் தெரியுமா? அல்லாஹ்வினுடைய பயத்தால் ஒருவர் என்ன செய்கிறார், இது அல்லாஹ்விற்கு பிடிக்குமா பிடிக்காதா, அல்லாஹ் இதை விரும்புவானா விரும்ப மாட்டானா என்று சொல்லி அவர் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருப்பாரே, இது செய்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்கும், இது செய்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்று சொல்லி தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டே இருப்பாரே, அவர்தான் உண்மையில் தக்வாதாரி, அவர்தான் உண்மையாக பயபக்தியாளர் என்று சொல்லி இங்கே திருக்குர்ஆனுடைய விளக்குரையில் எழுதுகிறார்கள். இப்போ இந்த தக்வா என்பது 3 வகையாக இருக்கிறது. முதல் வகை என்னவென்றால் தக்வல் அவாம், பொதுவான தக்வா, பொதுவான இறையச்சம். அது என்ன பொதுவான இறையச்சம் என்று சொன்னால், குஃப்ரை விட்டும் விலகி இருப்பது. அனைத்து விதமான குஃப்ரை விட்டும், அல்லாஹ் எந்தெந்த வார்த்தைகளால் சொன்னால் குஃப்ர் என்பது ஏற்படுமோ, அல்லாஹ்விற்கு இணை வைத்ததாக ஆகுமோ, அல்லது எந்தெந்த செயல்களால் அல்லாஹ்வை இணை வைப்பது போன்ற ஆகுமோ, அவைகள் அனைத்தையும் விட்டு விலகி இருப்பது தக்வல் அவாம், பொதுவான தக்வா என்று அர்த்தம். இது பொதுவாக அனைத்து முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய தக்வா தான் இந்த தக்வா அவாம். இரண்டாவது வகையான தக்வா தக்வல் ஹவாஸ், அல்லாஹ் எதை ஏவினானோ அதை செய்தும், எதை தடுத்தானோ அதை விட்டும் தவிர்ந்திருப்பதற்கும் உண்டான பெயர் தான் தக்வல் ஹவாஸ். மூன்றாவதாக ஒரு தக்வா இருக்கிறது, இதற்கு பெயர் தக்வா அஹஸுல் ஹவாஸ். அல்லாஹ்விற்கு எதுவெல்லாம் பிடிக்காதோ, அது சின்னதோ பெரியதோ, அல்லாஹ்விற்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்று சொன்னால் பிடிக்காத விஷயத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இதுதான் தக்வல் அஹஸுல் ஹவாஸ் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். ஆக இந்த குர்ஆன் இருக்கின்றதே, இந்த குர்ஆனில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு இது நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இனி அடுத்து இந்த முத்தகீன்களுடைய சிஃபத்துகள் என்ன, இவருடைய தன்மைகள் என்ன என்பதை அல்லாஹு தஆலா தொடர்ந்து பேசி வருகிறான். ஆக நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.